ஆர்எஸ்எஸ்னுடைய மிக முக்கியமான ஒரு தலைமை கூட்டம் கடந்த மார்ச் 15ஆம் தேதி நடந்திருக்கு. அதுல சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கான். அந்த முடிவுகளுக்கும் இந்த தேர்தலுக்கும் சில தொடர்பு இருக்குங்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கப்பட்டுச்சு, அந்த கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, வரக்கூடிய தேர்தலுக்கும் அந்த கூட்டம் எடுத்துக்கூடிய முடிவுக்கும் என்ன தொடர்பு? பாஜகவினுடைய உயர்மட்டம், அதாவது மோடி அமித்ஷாவே சொல்றாங்க நீங்க எல்லாம் தேர்தல் நெல்லுங்க அப்படின்னு சொல்லி சீட்டு கொடுக்குறாங்க. ஆனா அவங்க எல்லாம் நாங்க தேர்தலில் நிக்கவே மாட்டோம்னு சொல்லி ஒரு 15 பேர் கேண்டிடேட்ஸா நிக்காம ஓடி போயிட்டாங்க. ஏன் அவங்க எல்லாம் ஓடினாங்க, ஏன் தேர்தலில் நிக்க மாட்டேங்கிறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? நாகாலாந்து, மணிப்பூர், மேகாலயா, அருணாச்சல பிரதேச இது மாதிரியான வடகிழக்கு மாநிலங்களுக்கு இல்லையா, இந்த மாநிலத்துல தேர்தல்ல பாஜக போட்டி இடலன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் வடகிழக்கு மாநிலங்களை கண்டு பயப்படுறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? வணக்கம், இது சத்யராஜின் நேர்பட கேள். இன்னும் சில நாட்கள்ல தேர்தல் மிக பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கு. மோடி இந்தியா முழுக்க பறந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லையா, நீங்க எல்லாம் எம்பியா நெல்லுங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷாவும் நட்டாவும் மோடியுமே சொன்னதுக்கு பிறகு சில பேர் நாங்க நிக்க மாட்டோம்னு சொல்லி விலகி இருக்காங்க. ஏறத்தாழ 15 பேர் வெஸ்ட் பெங்கால், குஜராத், உத்தரப்பிரதேசம் இது மாதிரியான பல மாநிலங்கள்ல இருந்து நாங்க தேர்தலில் போட்டியிட மாட்டோம் அப்படின்னு வெளியே வந்துட்டாங்க. அதுல குறிப்பா முன்னாள் துணை முதலமைச்சராக இருந்தவங்க, ஏற்கனவே 2 முறை எம்பியா இருந்த முக்கியமான தலைவர்கள், இவங்கெல்லாம் நிக்க மாட்டேன்னு சொல்லி வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னா, ஏற்கனவே எம்பியா இருக்கக்கூடிய ஒரு 100 பேருக்கு சீட்டே கொடுக்கப்படல. ஏன் அவங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுக்கப்படல? பாஜகக்குள்ள உண்மையிலே என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, கடந்த 10 வருஷமா பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி அப்படிங்கிற கட்சியினுடைய தலைமை, குறிப்பா நட்டா வந்ததுக்கு பிறகா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி அமித்ஷா, மோடி எல்லாம் இருக்கும்போதுல இருந்து கட்சி முழுக்க மையத்துல இறுக்கமா இருந்ததுனால மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு முக்கியத்துவமே கொடுக்கப்படல. மாநில தலைவர்களை ரொம்ப கீழ்த்தரமா ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஒரு மாநிலத்தினுடைய பாஜக தலைவராக இருக்கிறவங்க முழுக்க மோடி, அமித்ஷாவுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும், இல்லைன்னா அவங்க பாஜக விட்டே ஓரங்கட்டப்படுவாங்க அப்படிங்கிற நிலைமையில மிக இறுக்கமா இவங்களை டீல் பண்ணியிருக்காங்க, அடிமையா டீல் பண்ணியிருக்காங்க. இப்படிங்கிற குற்றச்சாட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில பிஜேபிக்குள்ள பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. அது ஏன் இப்ப இந்த பேச்சுவார்த்தை ரொம்ப அதிகமாகுது அப்படின்னா, வர 24 தேர்தல் இருக்கு இல்லையா, இதுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு. இந்த தேர்தலில் யாருக்கு சீட்டு அப்படின்னு சொல்லி அலோகேஷன் நடக்கும்போது தான் இந்த பிரச்சனை பூதகரமாக மாறி இருக்கு. ஏற்கனவே எம்பியா இருக்கக்கூடிய ஒரு 100 பேருக்கு சீட்டே கொடுக்கல. அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல்ல பிஜேபியில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான தலைவர்கள். அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பற்றி பொருட்படுத்தவே இல்லை. இவங்களெல்லாம் ஓரம் கட்டிட்டு உங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாஜக குறிப்பாக மோடிக்கு, அமித்ஷாவுக்கு யாரெல்லாம் சாதகமாக இருப்பாங்களோ அந்த சாதகமான மனிதர்களை கொண்டாந்து திருப்பி உட்கார வைக்கிறாங்க. இதை பார்த்த பாஜக லோக்கல் லீடர்ஸ் பயங்கரமாக கடுப்பாக இருக்காங்க. நாங்கள்லாம் கட்சிக்கு காலங்காலமாக உழைச்சிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் இந்த கட்சியில் இந்த மாநிலத்தில் முக்கியமான தலைவர்கள், ஆனால் ஏற்கனவே எங்களுக்கு சீட் இருக்குது, இந்த சீட்டை தக்க வச்சுக்கிறதுக்கு ஏன் எங்களை விடமாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி அமித்ஷா மோடி கிட்ட பயங்கரமான அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. அதில் இன்னொரு முக்கியமான ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர்த்துக்கு சீட்டு ஒதுக்கியுமே அவங்க நாங்கள் நிற்க மாட்டோம்னு சொல்லி வெளியே போயிட்டாங்க. இதில் 2 ஃபேக்டர் இருக்குது. ஒன்று பாஜகவுக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகார போட்டி, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பாஜக இந்த தேர்தலில் ஜெயிக்குமா ஜெயிக்காதாங்கிற ஒரு ஆசிலேஷனான பொலிட்டிக்கல் சூழல் ஏற்பட்டிருக்கு இல்லையா. கண்டிப்பாக அந்த தேர்தலில் பாஜக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு பல கிரவுண்ட் ரிப்போர்ட் சொல்கிறத மையமாக வச்சு நாம் தேர்தலையே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஒதுங்கிட்டு இருக்கு. இந்த ரெண்டையுமே நாம் எதோட கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, கடந்த மார்ச் மாதம் ஆர்எஸ்எஸ்னுடைய மிக முக்கியமான ஒரு கூட்டம் நடந்துச்சு. வழக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 நாள் கூட்டத்தில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சங் பரிவார் அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் 40 நிறுவனத்திலிருந்து வருவாங்க. ஏறத்தாழ 1000க்கும் அதிகமானவர்கள் கூடி உட்கார்ந்து விவாதிக்கக்கூடிய மிக முக்கியமான கூட்டம் அது. இந்த கூட்டத்தில் பல முடிவுகள் எடுக்கப்படும். இப்பவும் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் அவங்களுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் நிறைய சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க. அட்வான்ஸ்டு ட்ரைனிங்கை கொடுக்கறதுக்காக ஆர்எஸ்எஸ் அடுத்தடுத்த திட்டங்களை போட்டிருக்கு. இந்த கூட்டத்தில் தான் இந்த தேர்தலை பற்றி பேசும்போது ஆர்எஸ்எஸ் சில விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான டிஸ்கஷன் என்ன அப்படின்னா, எல்லா காலத்திலையுமே பிஜேபி அப்படிங்கிற பொலிட்டிக்கல் விங், ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் விங்காக இருக்கக்கூடிய பிஜேபி எப்பவுமே நமக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும். ஆனால் மோடி, அமித்ஷாவும் தலைமைக்கு வந்ததுக்கு பிறகு இந்த நிறுவனம் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு வரமாட்டேங்குது, பிஜேபியினுடைய தலைவராக அமித்ஷாவும் மோடியும் நிலைக்கிறது நமக்கு ஆபத்து அப்படிங்கிற டிஸ்கஷன் அவங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கு. பிஜேபியினுடைய தலைமை பீடம் இருக்கு பார்த்தீங்களா, அது மோகன் பகவத்தா இருக்கட்டும், இல்லை தத்தாரேவா இருக்கட்டும், இந்த 5 பேர் கொண்ட குழு, குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே மகாராஷ்டிராவை சேர்ந்த பிராமணர்கள். இந்த சித்பவன் பிராமணர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மோடி, அமித்ஷா வேண்டாம், அதுக்கு பதிலாக நிதின் கட்காரியும்
ஃபட்னாவிஸும் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஃபட்னாவிஸும் நிதின் கட்கரியும் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய மிகப்பெரிய விசுவாசிகள். மோடியும் அமித்ஷாவும் விசுவாசிகள் தான். ஆர்எஸ்எஸ்னுடைய எல்லா சித்தாந்தத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க. ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்குதோ அதைத்தான் கடந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸோட பிளான் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாலும் ஆனால் அவங்க தனித்துவமாக இருக்காங்க. ஆர்எஸ்எஸ்க்கு கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க, இவங்க நம்ம காலில் விழ மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஆர்எஸ்எஸ்னுடைய ஹார்ட் கோர் சோல்ஜர்ஸ்னு சொல்லக்கூடிய ஃபட்னாவிஸாக இருக்கட்டும் இல்லை நிதின் கட்கரியாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியாவது பிஜேபியினுடைய தலைவர் ஆக்கிடணும், அடுத்த பிரதமர் ஆக்கிடணும் அப்படிங்கிற ப்ராஜெக்டை ஆர்எஸ்எஸ் ஏற்கனவே எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பல வேலைகளை செஞ்சாங்க. ஆனால் மோடியும் அமித்ஷாவும் இதை தடுத்து நிறுத்தினாங்க. இந்த சூழ்நிலையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா வர 2025 ஆர்எஸ்எஸ் உருவாகி 100 வருஷம் ஆச்சு. இந்த 100 வருஷத்தை கொண்டாட்டத்தை இந்தியா முழுக்க பெரிய லெவலில் செய்யணும். அப்படி பெரிய லெவலில் செய்கிறதுக்கு பாஜக ஆட்சியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில முடிவுகளை அவங்க எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த முடிவை எடுத்தாலும் மோடியும் அமித்ஷாவும் உறுதியாக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் நினைக்குது. இந்த 100வது ஆண்டு விழாவை ஆர்எஸ்எஸ் கொண்டாடும் போது இவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் உறுதியாக நினைக்கிறதுனால அவங்களுடைய திட்டம் வேறையா இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் இந்த தேர்தல் குறித்து அதிகமாக எதுவும் பேசல. 2014 இருக்கட்டும் 19 இருக்கட்டும் ஆர்எஸ்எஸ் களத்தில் இறங்கி பிஜேபிக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை பார்த்துருக்கு. இந்த தேர்தலில் ஸ்ட்ராங்காக வேலை பார்க்குறாங்களா, வேலை பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தயக்கமும் அச்சமும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கேரட்ஸ்ட்டே எழுந்திருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா மோடி அமித்ஷாவும் வேண்டாம் அப்படிங்கிற முடிவை தான் ஆர்எஸ்எஸ் எடுத்திருக்காங்க. இதை மனசில் வச்சுட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபிக்கு சீட்டு தராமல் இருக்கக்கூடிய எம்பிக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு 100 பேர்த்துக்கு மேலே. இவங்க எல்லாருமே ஆர்எஸ்எஸ் பக்கம் சார்பாக நின்று மோடி அமித்ஷாவை வேண்டான்னு சொல்கிற அளவுக்கான டிஸ்கஷன் நடக்குதான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, கண்டிப்பாக பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 2024 தேர்தலில் இவங்க தோத்துருவாங்க. ஜூனுக்கு பிறகு இந்தியாவினுடைய பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியரே மாறிடும். அதனால் பாஜக கூட இருக்கக்கூடாது, இவங்க சீட்டு கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு குரூப் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய தொகுதியை கொடுக்காம பாஜகவினுடைய மேலிடம் இஷ்டத்துக்கு அவங்க நினைக்கிற தொகுதியை கொடுக்குறாங்க. இந்தந்த தொகுதியில் நின்னா நம்ம ஜெயிக்க முடியாது, நம்ம தோக்கிற மாதிரியான வேலைகளை தான் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக செய்யுது, அதனால் நமக்கு இவங்களோட சேர்ந்து நிற்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு குரூப் வெளியே போயிட்டு இருக்கு. அப்போது இந்த தேர்தலை மையமாக வச்சு பாஜகவுக்குள்ளேயே மிகப்பெரிய குழப்பங்கள் நடக்குது. இந்த குழப்பத்துக்கு அடிப்படையில் காரணம் பாஜக மக்கள்கிட்ட வலுவிழந்து போயிருக்குது அப்படிங்கிறது தான். கடந்த 10 ஆண்டு கால ஆட்சி அப்படிங்கிறது பாஜகவுக்கு சாதகமாக இல்லை, கிரவுண்டில் அவங்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கு அப்படிங்கறத உணர்ந்ததுனால தான் பாத்தீங்க அப்படின்னா சீட்டு கொடுத்தாலும் நிக்க மாட்டேன்னு ஒரு குரூப் ஓடுது. இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் கேடட்ஸும் வேலை செய்யறதுக்கு பயங்கரமா தயங்குறாங்க. கண்டிப்பா தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு இவங்க எல்லாத்தையும் மக்கள் மோசமா டீல் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் இப்பவே உஷாராகி இவங்க பின்வாங்குறாங்க. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மகாராஷ்டிராவா இருக்கட்டும், இல்ல ஒரிசாவா இருக்கட்டும், இல்ல வடகிழக்கு மாநிலங்களா இருக்கட்டும், இந்த மாநிலங்களில் பாஜக தேர்தலில் நிற்கிறதுக்கு சுமூகமான அட்மாஸ்பியரே இல்லை. மகாராஷ்டிராவில் அங்கே இருக்கக்கூடிய சிவசேனா கட்சியை 4-3 உடச்சி சுக்கு நூறு ஆக்குனாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதில் 2 பாடி ஸ்ட்ராங்காக மாறிச்சு. அதில் பாஜக ஆதரவு சிவசேனான்னு ஒன்று இருக்குது, உண்மையிலேயே ஏற்கனவே இருக்கக்கூடிய சிவசேனா, அதாவது தாக்கரேவினுடைய ஃபேமிலி சார்ந்தவங்க. இப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளவு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்சிபி காங்கிரஸுக்குள்ள அஜித் பவாரை உடச்சி தனியாக கொண்டு வந்தது. இப்போ இந்த என்சிபி காங்கிரஸாக இருக்கட்டும் இல்லை சிவசேனாவாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே ஒன்று சேர மாட்டேங்கிறாங்க. நான் கேட்குற தொகுதி அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த தொகுதியில் அவங்க போட்டிடுறாங்க. இப்படி பயங்கர குழப்பமாக இந்த 2 கட்சிக்குள்ளே இருக்குது. இதை சால்வ் பண்ணுறதுக்கு பாஜக மகாராஷ்டிராவில் பயங்கரமாக எஃபோர்ட் போடுறது, முடிய மாட்டேங்குது. அவங்களும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கும் இந்த 24 தேர்தல் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த போது அது நமக்கு ஒரு பாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்திடும் அப்படிங்கிற பயத்திலேயே பிஜேபி சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க, பிஜேபிக்கு அடங்க மாட்டேங்கிறாங்க. இன்னொரு பக்கம் தொடர் பேச்சுவார்த்தையிலே இருந்த ஒரிசாவினுடைய ஆளும் கட்சி பிஜு ஜனதாதளம் பிஜேபியோட நிக்க மாட்டேன்னு சொல்லி போயிட்டாங்க. பிஜேபி தனித்து போட்டியிட போறாங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப்ல சிரோமணி அகில தளாத் இந்த கட்சி பாத்தீங்கன்னா பிஜேபியோட பல இடத்துல கூட்டணி போட்டு செயல்பட்டு இருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவங்க பிஜேபியோட நிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் பிஜேபியோட நிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா கெஜ்ரிவாலை கைது பண்ணதுக்கு பிறகு டெல்லி, ஹரியானா, பஞ்சாப் இந்த பகுதியில் குறிப்பாக கிரவுண்டில் பாஜகவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வலுத்திருக்கிறதுனால நாமளும் இந்த சிக்கலில் போய் மாட்டிக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சிரோமணி வெளியே வந்துட்டாங்க. அப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய கைது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் குறிப்பாக 3-4 மாநிலங்களில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அவர் ஒரு ஆக்டிங் சீஃப் மினிஸ்டர். ஏற்கனவே ஜார்க்கண்ட் முதலமைச்சர் நீங்கள் கைது பண்ணிருக்கீங்க, இப்போ டெல்லி முதலமைச்சரை கைது பண்ணுறீங்க. ஏற்கனவே இடி பல தலைவர்களை கைது பண்ணிட்டு இருக்குது, கார்னர் பண்ணிட்டு இருக்குது. இது எல்லாமே இன்னைக்கு கிரவுண்டில் மிக மோசமாக பிரதிபலிச்சிருக்கு. இதனாலே பாஜக விட்டு சில பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்க. பாஜக சீட்டு கொடுத்தாலும் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா கிரவுண்டில் மக்கள் கடுமையாக இதை எதிர்க்காங்க. குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா
நிறைய பத்திரிகைகளே பார்த்தீங்க அப்படின்னா கெஜ்ரிவால் கைதுக்கு பிறகு பாஜக குறித்தான பெர்செப்ஷனே மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கடந்த ஒரு மாசமா உச்சநீதிமன்றம் பாஜகவை வச்சு செஞ்சிருக்கு. இந்த தேர்தல் பத்திரத்தில் முறைகேடாக பயன்படுத்தி அவங்க பல ஆயிரம் கோடி பணம் வாங்கிட்டாங்க. யாராட்டு வாங்கினாங்க, எந்தெந்த கம்பெனிகிட்ட வாங்கினாங்க, ரைடு விட்டாங்க, மிரட்டியிருக்காங்க. இந்த எல்லா தகவலும் உச்சநீதிமன்றத்தில் SBI பேங்க் சப்மிட் பண்ணிருச்சு. இந்த தகவல் வந்ததுக்கு பிறகும் இன்னும் எதிர்ப்பு பயங்கரமாக வலுக்குது. இதை பார்த்துட்டு தான் தேர்தல் ரிசல்ட் வந்தால் இது சாதகமாக இருக்காது அப்படின்னு சொல்லி பல பேர் இப்போவே யூகிச்சுக்கிறாங்க. நிறைய பேர் பின்வாங்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்த விட உச்சபட்சமான விஷயம் என்னன்னா, வடகிழக்கு மாநிலத்தில் நாங்கள் தேர்தலையே நிற்கலை அப்படின்னு சொல்லி 3 மாநிலத்தில் பிஜேபி சொல்லியிருக்கு. வழக்கமாக நேரடியாக அவங்க தேர்தலில் போய் நிற்பாங்க. அங்கே ஏற்கனவே இருக்கிற மாநில கட்சிகளை பிடிச்சு ஆக்கிரமிப்பாங்க. ஒன்று பிஜேபி வந்து தன்னோட ED ITயை பயன்படுத்தி எம்பியை விலைக்கு வாங்கும், இல்லைன்னா கட்சியவே மெர்ஜ் பண்ண வைக்கும், அங்கே இருக்கிற கட்சியை உடைக்கும். இதுதான் அவங்களுடைய இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பேட்டர்ன். இந்த பேட்டர்னை இப்போ வடகிழக்கு மாநிலத்தில் பயன்படுத்தாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேர்தலில் இருந்தே விலகி நிற்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாகாலாந்து, மணிப்பூர், மேகாலயா இங்கே நாங்கள் நிற்க மாட்டோம், அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளே நிற்கட்டும் அப்படிங்கிறாங்க. பிஜேபி போடக்கூடிய கால்குலேஷன் என்ன அப்படின்னா, நாம போய் இப்போ தேர்தல்னா ஒரு ஓட்டு கூட விழாது. ஏன்னா மணிப்பூரில் மிகப்பெரிய கலவரத்தை பாஜக நடத்திருச்சு. அங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவ சக்திகள் நடத்திட்டாங்க. கிட்டத்தட்ட 200-300 சர்ச்சை அவங்க கொளுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களை நிர்வாணப்படுத்தி நடுரோட்டில் ஓட விட்டுருக்காங்க. இது எல்லாமே வடகிழக்கு மாநிலம் முழுக்க பிரதிபலிக்குது. இது ஏதோ வெறும் மணிப்பூரில் நடந்த ஒரு கலவரம் மட்டும் கிடையாது. வடகிழக்கு மாநிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிறுபான்மையின மக்கள் அதிகமாக இருக்காங்க. மைக்ரேட் ஆகி வந்த பங்காளி இஸ்லாமியர்கள் இருக்காங்க. கிறிஸ்தவ மக்கள் அதிகமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பழங்குடியின மக்கள் அதிகமாக இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாத்துக்குமே பிஜேபி வர்றது அச்சுறுத்தல் அப்படிங்கிறத மணிப்பூரை மையமாக வச்சு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் பிஜேபி கேண்டிடேட்ஸ் போட்டால் கூட நிற்கிறதுக்கு யாரும் ரெடியா இல்லை. எப்பா சாமி நீ ஆளை விட்டுரு, இத்தோட நீ வடகிழக்கு மாநிலத்துக்கே வராது அப்படிங்கிறாங்க. இப்போ பாஜக என்ன கால்குலேஷன் போடுதுன்னா, நம்ம நேரடியாக என்ன தோத்தே போயிடுவோம், ஒரு சீட்டை கூட கிடைக்காது வடகிழக்கு மாநிலத்தில், இவங்க நின்று ஜெயிக்கட்டும், அதுக்கு பிறகு இவங்களை எப்படியாவது நம்ம மிரட்டி நம்ம அலையன்ஸுக்குள்ள கொண்டு வந்து வச்சிடலாம், அதாவது போஸ்ட் எலெக்ஷனுக்கு பிறகு அந்த போஸ்ட் ரிசல்ட்டுக்கு பிறகு நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பாஜக ஒரு கணக்கு போடுது. ஆனால் வடகிழக்கு மாநிலம் மணிப்பூரில் என்ன நடந்துச்சோ அதை எல்லா மாநிலத்திலையும் தன்னோட பிரச்சனையாக பார்க்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மனநிலை இருக்குது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமினுடைய சீஃப் மினிஸ்டர் ஹிமான்சு பிஸ்வ சர்மா, இவரை பார்த்தீங்கன்னா வடகிழக்கினுடைய அமித்ஷாவும் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இவர் காங்கிரஸ் இருந்தார், லோக்கல் கட்சியில் இருந்தார், 2015 வந்து பிஜேபியில் சேர்றாரு. சேர்றதுக்கு முன்னாடி இவர் மேலே ஒரு மிகப்பெரிய ஊழல் வருது. சிபிஐ எல்லாம் இவர் வந்து வழக்கு போட்டு நெருக்கடி கொடுக்குது. இடியும் இவர் மேலே வந்து வழக்கு போட்டு நெருக்கடி கொடுக்குது. இவர் 2015 பார்த்தீங்கன்னா பாஜகவில் வந்து சேர்ந்துடுறாரு. அதுக்கு பிறகு பாஜகவினுடைய அதீத விசுவாசியாக இருக்கார். வடகிழக்கு மாநிலம் முழுக்க இவர் வந்து இந்துத்துவா பரப்புறதுக்கான எல்லா வேலையும் இவர் செய்கிறாரு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க ஒய்ஃப் மேலேயே சில வழக்குகள் இருக்குது. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அமித்ஷாவினுடைய அதீத விசுவாசி. இவரை தான் நார்த் ஈஸ்ட் மாநிலத்தினுடைய அமித்ஷானே ஒரு குரூப் சொல்லிக்கிட்டு இருக்கு. இவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, மணிப்பூர் கலவரத்தை மையமாக வச்சு இந்துக்களுக்கு ஆபத்து, வடகிழக்கு மாநிலத்தில் வாழக்கூடிய எல்லா இந்துக்களுக்கும் பழங்குடியினத்துக்கு ஆபத்து, ஏன்னா கிறிஸ்தவர்களும் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் நம்ம மதத்தை அழிக்க பார்க்குறாங்கன்னு ஒரு பெரிய பிரச்சாரத்தை நடத்த முயற்சி பண்ணாரு. அந்த பிரச்சாரம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய கலாச்சார பண்பாட்டில் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு. அடிப்படையில் பெரும்பான்மையான மக்கள் பழங்குடியினத்தை சார்ந்தவங்க. அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா பல்வேறு பழங்குடி குழுக்களை சார்ந்தவங்க. இப்போ ஒரு சில பர்டிகுலர் ட்ரைபிள்ஸ் குரூப் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க அஸ்ஸாம்லேயும் இருப்பாங்க, மணிப்பூர்லேயும் இருப்பாங்க, மேகாலயிலையும் இருப்பாங்க. அப்போ இவங்களுக்குள்ள பிளவுவாத அரசியலை கொண்டு வந்து, மதவாத அரசியலை கொண்டு வந்து வடகிழக்கு மாநிலத்தில் கைப்பற்றிடலான்னு நினச்ச பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி. அது மட்டும் இல்லாமல் RSSக்கே இங்கே ஒரு மிகப்பெரிய தோல்வி இந்த மணிப்பூர் கலவரத்தால் நடந்திருக்கு. எனவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாஜக வேட்பாளர்கள் தேர்தலில் நிற்கிறதுக்கே விருப்பம் இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா 3 மாநிலத்தில் பாஜக காரங்க நாங்கள் தேர்தலே நிற்க மாட்டோம், நின்று மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணால் எங்களை உதவுதான் உதச்சிருவாங்க, எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. அப்போது இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது கெஜ்ரிவால் கைதாக இருக்கட்டும், எலக்டோரல் பாண்டில் நடந்த மிகப்பெரிய ஊழல், அதை மையமாக வச்சு 4 லட்சம் கோடிக்கு அது மதிப்பிலான டெண்டர்களை கொடுத்தது, வடகிழக்கு மாநிலத்தில் நடந்த கலவரங்கள், தன் சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய மாநில தலைவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தூக்கி அடிக்கப்படக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே பாஜகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக தேர்தல் நேரத்தில் வந்திருக்கு. இது எல்லாமே இந்த தேர்தல் ரிசல்ட்டில் பிரதிபலிக்கும். இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு RSSம் தன்னுடைய பங்குக்கு இவங்களை ஜெயிக்க வைக்கலாமா இல்லை இவங்களை கைவிட்டுலாமா அப்படிங்கிற தயக்கத்திலே நின்றுகிட்டு இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த 3 நாள் மிக முக்கியமான கூட்டத்தில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சங் பரிவார் அமைப்புகள் எல்லாத்தினுடைய பிரதிநிதிகள் கூடி முடிவெடுக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் கூட தேர்தல் குறித்து உறுதியான முடிவு எடுக்கலை. அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாஜக சார்பாக நட்டாவே கலந்துக்கிறாரு, அதாவது பாஜகவினுடைய தலைவரே போகிறாரு. இருந்தாலும் தேர்தல் குறித்தான ஒரு வெளிப்படையான டிஸ்கஷனை மோகன் பகவத்தோ இல்லை தத்தாரேவோ இல்லை மற்றவங்களோ எதுவுமே பேசலை. இது எல்லாமே பாஜகவுக்கு இங்கே மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக வந்திருக்கு. இது முழுக்க முழுக்க இந்த தேர்தலில் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட கருத்தாக இருக்குது.